வெல்கம் டு ஃபன்னி பாய் கிச்சன். நம்ம இன்னைக்கு ஒரு எக் பிளான்ட் மசாலா, அதாவது கத்தரிக்காய் மசாலா தான் பார்க்க போகிறோம். சிம்பிள். நம்மளை சொல்ல போகிறோம்னால சிம்பிளாக பண்ணலாம். அதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் சூடான உடனே அதில் நம்ம இப்போ ஜீரகம் இருக்குல்ல, ஜீரகம் போடணும். ஜீரகம் போட்டு கொஞ்சம் பொன்னிறம் ஆனோட அதில் நம்ம கார்லிக் இப்போ ஆட் பண்ணணும். அப்புறம் சாப் ஜிஞ்சர் வச்சுருக்கேன், அது சின்ன சின்னதாக நறுக்கி போட்டிருக்கேன், அது போடணும். போட்டுக்கிட்டு சில்லி போட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொடுத்துக்கணும். கொடுத்துக்கிட்டு நம்ம சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து அதை அப்படியே ஒன்று கிண்டி விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு தக்காளியும் சின்ன சின்ன எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நீங்கள் போட்டு நல்லா கிண்டி விட்டு இடணும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு சால்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்துக்கணும். மசாலா பார்த்திங்கன்னா நீங்கள் டர்மரிக் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், இந்த 3ம் போட்டுக்கிட்டு நல்லா குக் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி அதை நல்லா கிண்டி அந்த மாதிரி எடுத்துக்கணும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் அந்த மசாலா ஃப்ளேவரெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் நல்லா அதை நல்லா கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலா ஃப்ளேவரே இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நல்லா நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த மசாலா ஃப்ளேவர் வரவே வராது. இல்லைன்னா உங்களுக்கு மசாலா ஃப்ளேவர் தான் உங்கள் வாயில் அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ இதில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் விட்டு நான் 1 கப்பு தண்ணி எடுத்துருக்கேன். 1 கப்பு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இனி இந்த நேரத்தில் நம்ம எக் பிளான்ட் இருக்குல்ல, எக் பிளான்ட்டு கத்தரிக்காவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சமாக தயிர், கெட்டி தயிர் இருக்குல்ல, கெட்டி தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குக்காகி வரணும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பிரிஞ்சாலாம். கத்திரிக்காய் இன்னொரு பேர் பிரிஞ்சல். லாஸ்ட்டாக நம்ம ஜீரா பவுடர் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கொரியாண்டர் லீஃப், மல்லி இலை, மல்லித்தாளை அப்படியே கட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து அப்படியே நம்ம சைடில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு அருமையான ஒரு கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் உங்கள் வீட்டில் ரைஸ் கூட, அதாவது பருப்பு வச்சிங்கன்னா இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.